ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. நிஷா கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு கலர் அடிக்க மாட்டாலாம், வெளியில் கோலமாவு தீர்ந்துருச்சு. 1 மாதமாக ஆயிடுச்சுல வாங்கி. மார்கழி முடிய போகுது நிஷா. மார்கழி 27 தேதி வந்துருக்கும். பொங்கல் vlogல வந்து பாருங்க, கோலம் சூப்பராக இருக்கும். பொங்கல் அன்னைக்குண்ணா பார்ப்போம். பொங்கலுக்கு அன்றைக்கி தான் பர்ச்சேசிங் பண்ண போகிறோம். பர்ச்சேசிங் பண்ணிவிட்டு மத்தியானம் வீடியோ போடுவோம். என்ன சார், பிள்ளைங்க தாரணி சந்தியாவும் திருச்சி போயிட்டாங்க அவங்க பெரியப்பா வீட்டுக்கு. ஆமாம், சனி ஞாயிறு லீவ் இல்லை. இன்றைக்கி ஸ்கூலை கட் அடிச்சிட்டாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஆமாம், சனி ஞாயிறு லீவு 2 நாளைக்கு இருந்துட்டு வருவாங்க. அதனால் போயிட்டு வரட்டும் அப்படின்னு. சனி ஞாயிறு லீவுனா அப்போ பொங்கல் வருது திங்கக்கிழமை. அதான் வந்துடுவாங்க அதுக்கு. இன்னைக்கு எல்லாம் திருச்சியில் இது பண்ணுவாங்க. இன்றைக்கி நிஷாவும் திருச்சி போவான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அதே ஸ்டாண்ட் இருந்தால் கிளம்பிடுவா, அதே ஸ்டாண்ட் இல்லாட்டி இருக்கும். எங்கள் அத்தை சொன்னாதான் நான் கிளம்புவேன். ஆமாம், திருச்சியில் கிளம்புற மாதிரி இருந்தால் நிஷா வீடியோ போட்டு வருவா, மீட் பண்ணலாம் திருச்சியில். ஓகே, இவ்வளோ தான் ஃபினிஷிங். கோலமாவு தீர்ந்துருச்சான். கலர் மாவு இருக்குது, இது இல்லை, வெள்ளை மாவு இல்லை, அதனால் அதோட விட்டாச்சு. இன்னும் நல்லா பெருசாக போடுவேன். சரி, பொங்கல் அன்னைக்குன்னு போட்டுக்கலாம். பொங்கல் அன்னைக்கு நல்லா பெருசாக போட்டு கோலம் போடுறேன். அன்னைக்கு vlogல பார்ப்போம். சரி, ஓகே, பாய். பாய்.